அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ப்ரோக்கோலியை வச்சு ஒரு ரெசிபி தாங்க பண்ண போறோம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல கீ இல்லைன்னா ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம். நான் வந்து ப்ரோக்கோலி 250 கிராம் எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெய்யில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க, இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ரொம்ப நல்லதுங்க, ப்ரோக்கோலி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், ரைஸ் ஃப்ளார் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொரியண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஆஞ்சூர் பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதாவது மாங்காய் பொடி அது கொஞ்சம் சேர்த்துக்கங்க, நல்லா புளிப்பாக இருக்கும் அதுக்காக. அது இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லெமன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டா நமக்கு ப்ரோக்கோலி ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்க. நெய்யிலே பண்ணனால அவ்வளோ மணமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். வெறும் வாயிலே எடுத்து சாப்பிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.